வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று பியூஷ் கோயல் இபிஎஸ் மீட்டிங் நடந்துச்சுல. இந்த மீட்டிங்க்கு பிறகு தமிழக மீடியாக்கள் ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. 170 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட போகுது. பாஜகவுக்கு 23 தொகுதி, பாமகவுக்கு 23, தேமுதிகவுக்கு 6, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 6, ஓபிஎஸ்க்கு 3, தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 3. இப்படி தொகுதி பங்கீடு செய்ய என்டிஏ முடிவெடுத்திருக்காங்க. இபிஎஸ் இந்த டிசிஷன்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பல மீடியாக்கள் செய்திகளை வெளியிட்டாங்க. பாஜகவுக்கு 23 அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அதை விட பாஜக செய்த தப்பு எதுவுமே ஹிஸ்டரியில் இருக்க முடியாது. தமிழக பாஜகவை சுத்தமாக முடிச்சு விடுறதுக்கான முயற்சி 23 அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். ஓபிஎஸ்க்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் நடந்திருக்கு அப்படின்னு மீடியாக்கள் செய்தி வெளியிடுறாங்களே. ஒரு பக்கம் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பேரை சொல்லவே வெக்கமாக இருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே நாளில் இன்னொரு இடத்துல ஓபிஎஸ் பேசுறாரு. இபிஎஸ்க்கு இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஓபிஎஸ் எப்படி என்டிஏக்குள்ள வருவாரு? இந்த ஒரு டவுட் எனக்கு இருக்கு, கன்ஃபியூஷன் இருக்கு. என்டிஏவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுறாரு. அதை எப்படி ஓபிஎஸ் அக்செப்ட் பண்ணிப்பாரு இவ்வளவு மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி? அப்போ ஒன்று மீடியாக்கள் வெளியிட்ட செய்தி ஃபேக்காக இருக்கலாம், இல்லை இந்த தொகுதி பங்கீடு விவகாரத்தில் ஓபிஎஸ்க்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கான ரிசல்ட் கூடிய விரைவாக கிடைக்கும். ஆனால் தன்னுடைய ஃபாலோவர்ஸுக்கிட்ட நேற்று ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்காரு ஓபிஎஸ். மாநில நிர்வாகிகள், மாவட்ட அளவு நிர்வாகிகள், ஓபிஎஸ் தரப்பு நிர்வாகிகள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஒரு படிவம் கொடுத்து இதை ஃபில் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்திருக்காராம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில அளவு நிர்வாகிகள் 60 பேரில் 55 பேர் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணியிருக்காங்களாம். மாவட்ட அளவு நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் 80 பேரில் 72 பேர் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணியிருக்காங்க. அப்போது ஓபிஎஸ் தரப்பு மாநில மாவட்ட நிர்வாகிகளில் 90 விழுக்காடு பேர் டிவிகேவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுத்ததாக செய்திகளில் பார்க்குறோம். அப்போது ஓபிஎஸ் டிவிகே பக்கத்து போகவே மாட்டார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்கில் இருந்தே ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் கூட்டணிக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை டெல்லிக்கு போகும்போதெல்லாம் இதை டெல்லி மேலிடத்துக்கிட்ட சொல்கிறாரு. இங்கே இபிஎஸ் அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இவங்கள உள்ளே சேர்க்கறதுல விருப்பம் இல்லை. முடியாதுன்னு சொல்லி அவங்க எவ்வளோ நாள் காத்திருப்பாங்க? அதனால தான் செங்கோட்டையன் நான் டிவிக்கே போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாரு. அடுத்து ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை. என்டிஏவை அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தார் அவர் தலைவராக இருந்த வரைக்கும். அண்ணாமலை போய் நயினார் உள்ளே வந்தார். இபிஎஸ்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை என்டிஏக்குள்ளே எடுத்தார். அதில் ஒவ்வொருத்தங்களா இப்போ கூட்டணியை விட்டு வெளியேறிக்கு இருக்காங்க. அடுத்து டிடிவி தினகரன் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை. ஏற்கனவே விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் அரசியலுக்குள்ளே திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறாரு. அப்போ என்டிஏ என்ன பண்ணணும்? ஒரு ஓட்டை கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா விஜய் ஒரு பக்கத்து பிரிக்கிறதுனால மீதி இருக்கக்கூடிய எல்லா வாக்குகளும் நமக்கு சொல்லையா விழுகணும். அப்போ தான் திமுகவை ஜெயிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு இருந்த ஒவ்வொருத்தங்களையும் ஒன்றொன்னா வெளியேற்றிக்கிட்டே இருந்தால் எப்படி என்டிஏ ஜெயிக்க முடியும்? அதுலேயும் 23 பாஜகலாம் இந்த டிசிஷனை ஒத்துக்கிட்டாங்கனாலே அவங்கள விட ஒரு பெரிய முட்டாள் உலகத்தில் யாரும் கிடையாது. 23 எப்படிங்க பாஜக போட்டியிட முடியும்? 2024 பாராளுமன்ற தேர்தலில் 12 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க பாஜக. அதிமுக 20% ஓட்டு, 20% வாக்குகளை வாங்கின அதிமுக 170 தொகுதியாம், 12 விழுக்காடு வாக்குகளை வாங்கின பாஜக வெறும் 23 தொகுதியாம். ஏணி வச்சாலும் எட்டலையில் இந்த கம்பாரிசனை பார்க்கலாம். இதனால தான் அண்ணாமலை என்னமோ பண்ணுங்க, அதிமுகவோட கூட்டணிக்கு போன நாள்ல இருந்து அண்ணாமலை கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்காரு. இந்த தேர்தலாம் சந்திச்சு ரிசல்ட்டுக்கு பிறகு வாங்க, பிறகு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற இந்த ஒரு தோரணையில் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஆந்திராவை போய் மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு. இங்கே தமிழக பாஜக சம்மந்தப்பட்ட மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டாரு. காரணம் அதிமுகவோட கூட்டணி வச்சா டெஃபினட்டாக 20-25 தொகுதியை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே தெரியுது. டெல்லி மேல் எடுத்துக்கிட்ட எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்த்துருக்காரு. ஆனால் இங்கிட்டு இருக்கக்கூடிய பாஜகவில் இப்போ பொறுப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இல்லை அதிமுகவோட கூட்டணிக்கு போகலாம், அப்போ தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி டெல்லி மேலிடத்தை மண்டைய கழுவி அதிமுகவோட கூட்டணிக்கு போக வச்சு 23-25 தொகுதியை சீட்டை வாங்கி அவங்க போட்டிட்டு ஜெயிச்சுக்குவாங்க. ஆனால் தொண்டர்களுடைய நிலைமை பார்க்கலாம். இது ஒன்றுங்க. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, ராகுல் காந்தி இருக்கார்ல, அவர் சமீபத்தில் என்ன பேசியிருக்காருன்னா ஜிஎஸ்டி தொடர்பாக. இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ப்ரோ கன்சியூமராக இருக்குது. அதாவது உற்பத்தியாளர்களுக்கு எதிராகவும்
நுகர்வோருக்கு சாதகமாகவும் இருக்குது ஜிஎஸ்டி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜிஎஸ்டியை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. நுகர்வோர்னா மக்கள் தானே, உற்பத்தியாளர்களை விட மக்கள் தான் மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்காங்க. இப்போ மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அது வரவேற்கக்கூடிய விஷயம் தானே. அதே வேளையில் உற்பத்தியாளர்களும் மிகப்பெரிய அளவில் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது. நஷ்டம் அடைஞ்சால் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டே ஃப்ளாப் ஆயிரும். அப்போது ரெண்டு பேருக்கும் ஓரளவு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்குற மாதிரி தான் இந்த ஜிஎஸ்டியை டெஃபினட்டாக ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதை எதுக்காக மாற்றிட்டு நல்லா தானே போய்க்கிருக்கு. ஏன் ராகுல் காந்தி அவர்கள் நல்லா போயிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு துடிக்கிறாரு. சரி, ஆட்சிக்கு வந்தால் தானே அது நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கிண்டல் பண்ணுறாங்க. இது நார்மலாக இந்த ஒரு ப்ரொசீஜர் தாங்க. இப்போது தக்காளி விலை கூடியிருக்கு அப்படின்னா, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, திமுக சார்ந்த மீடியாக்களில் என்ன செய்தி போடுவாங்க? தக்காளி விலை கூடியிருக்குன்னா விவசாயிகள் மகிழ்ச்சி அப்படின்னு செய்தி போடுவாங்க. ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சி. எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க? தக்காளி விலை கூடியிருக்கு அப்படின்னா விவசாயிகளை பற்றி பேச மாட்டாங்க, மக்கள் வந்து கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போடுவாங்களே. அதே தான் ட்ரிக்கு. பாஜக ஆளுங்கட்சி, என்ன பண்ணலாம், எப்படி பாஜகவை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா படி ராகுல் காந்தி, ஸ்டாலின் இது மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் இயங்கிக்கு இருக்காங்க. இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வரதெல்லாம் சாத்தியமே இல்லை. இண்டி கூட்டணி ஐசியூக்கு போக தயாராகி இருக்கு அப்படின்னு ஒமர் அப்துல்லா பேசுறாரு. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவர் பேசுறாரு. அந்த லட்சணத்துல தான் இண்டி கூட்டணி இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்து ஜிஎஸ்டி அப்படியே மாற்றுவாங்களாம். நடக்க கதையாபாஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டல் பண்றாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.